வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மாங்காய் வற்றல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்ல சுண்டைக்காய் வற்றல், கத்திரிக்காய் வற்றல், அந்த புளியே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இது மாங்காய் வற்றல் வீட்டில் இருந்ததுன்னா இந்த போல் செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தட்டு நிறைய சாதம் போட்டு ஒரு 2 கரண்டி ஊற்றி கொடுத்தா ஒரு பருக்கை கூட மிஞ்சாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மாவற்றல் குழம்பு, காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் அளவு தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு ஊற வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவற்றல் நம்ம ஒரு 10-15 பீஸ் இதை போல் எடுத்துக்கலாம். மாவற்றல் நம்ம சீசனில், நம்ம மாங்காய் சீசனில் வெயிலில் 4-5 நாள் இவ்வளோ கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு வெந்நீரில் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க, நல்லா அழுந்தோம். இப்போ ஒரு சின்ன குக்கர்லாம் தண்ணியோடு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, மிளகாய் தூள், சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக வெல்லம் அதையும் போட்டுட்டு நல்லா அப்படி கலந்துட்டு மூடிட்டு வெயிட் போட்டு 2 சவுண்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ புளியும் நல்லா கரைச்சிடலாங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவு கரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் ஒரு 5-6 உரித்து வச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, பெருங்காயம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க. மிளகாய் 1 கிள்ளி போட்டுடலாம். கூடவே இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுகிற அளவு சாம்பார் தூள், சாம்பார் பொடி இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு இதில் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு எண்ணெயிலே அப்படி நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் ஊற்றிடலாங்க. இந்த புளியில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணியில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்துட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற மாங்காய் வற்றல் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த குழம்புல இந்த மாவற்றல் தண்ணியோடு அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இதுவும் நல்லா சுண்டி வரட்டும். மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட நல்லா கொதிச்சு கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக இதுக்கு வடகம், குழம்புக்கு தாளித்து போடுற வடகம் அதையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு இந்த குழம்புல இறக்கி வச்சுருக்கிற மாவற்றல் குழம்புல போட்டுடலாங்க. மேலே அப்படியே ஊற்றிடலாம். இப்போ அருமையான டேஸ்டான மாங்காய் வற்றல் குழம்பு, காரக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது நம்ம வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ் கூட இதுக்கு தேவையே இல்லை. இது நம்ம மீந்து போச்சுன்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக கலந்த அருமையான இந்த டேஸ்டான மாவற்றல் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சுண்டைக்காய் குழம்பும் செய்யலாம், கத்திரிக்காய் வற்றல் குழம்பு இதெல்லாம் செய்யலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.